வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பேக்கிங் மிஷினரி, ஃபில்லிங் மிஷினரி, பிரிண்டிங் மிஷினரி, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு டில்ட்டிங் கிரைண்டரு. இதில் வந்து 10 கிலோ, 5 கிலோ, 20 கிலோ, 50 கிலோ கஸ்டமருக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு தனியாக, இட்லி மாவு உளுந்து அரைக்கிறதுக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட் கிரைண்டர் சொல்லுவோம். இது இட்லி மாவு ரைஸ் அரைக்கிறதுக்கு பயன்படுறது. இதுலேயும் நிறைய மாடல் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மிஷின் வந்து மிக்சிங் மிஷினு. அதாவது இட்லி மாவு அரைச்ச இட்லி அரிசியும் உளுந்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது. இது ரவுண்டு டைப்பு மிக்சிங்கு. இது வந்து ரிப்பன் டைப்பு மிக்சிங். இது பிளண்டர் டைப்பில் இட்லி மாவு பவுடரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது. இது வந்து கிரானுல்ஸ் ஃபில்லிங் மிஷின். 1 kg கெப்பாசிட்டி. 2 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஆர்டர் வந்தோடனே ப்ரோக்ராம் பண்ணி இது பண்ணுவோம். இது வந்து கன்வேயரு, லோடிங் கெப்பாசிட்டி கன்வேயரு. இது வந்து எம்ஆர்பி படிக்கிறதுக்கு லோடிங்க்கு. இது ஷ்ரிங்க் ரேப்பிங். ஷ்ரிங்க் ரேப்பிங்னா வந்து நெய் பாட்டில், ஊறுகாய் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில்களுக்கு ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு பயன்படுறது. நோட் புக் இந்த மாதிரிக்கு. இது வந்து பெடல் சீலிங் மிஷின் சொல்லுவோம். இது வந்து 5 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ இந்த மாதிரி உரம், அரிசி முட்டை இதுகளை பண்ணுறதுக்கு. இது வந்து கிரானுல்ஸ் ஃபில்லிங் மிஷின்ஸு. இது வந்து கடுகு மிளகு சீரகம் 100 கிராம் போடுறதுக்கு. இது லேபிளிங் மிஷினு, பாட்டில் மேலே லேபிள் ஒட்டுறது. இது ஃபாயில் சீலிங் மிஷின், கண்ணாடி பாட்டில் கொட்டுறது. இது இண்டக்ஷன் சீலிங் மிஷின். இது ஆட்டோ இண்டக்ஷன் சீலிங் மிஷின். எல்லாமே ஊறுகாய் பாட்டில், நெய் பாட்டிலுக்குள்ளே ஒட்டுற இண்டக்ஷன். இது கண்டினியூ பேண்ட் சீலிங்கு. இது வெர்டிக்கல் கண்டினியூ பேண்ட் சீலிங்கு. இது கண்டினியூ பவுச் சீலிங் மிஷினு. இது வந்து ஆயில் டின் சீலிங் மிஷினு. 15 லிட்டர் ஆயில் நெய் டின் சீலிங் மிஷினு. இது பவுச் சீலிங் மிஷினு. இது ரிப்பன் கோடிங் மிஷினு. நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் ரிப்பன் கோடிங் செட் பண்ணுறது. இது பேட்ச் கோட்டிங் மிஷின். எக்ஸ்பிரி டேட்டு, எம்ஆர்பி டேட்டு. இது மேனுவல் ரிப்பன் கோடிங் மிஷினு. அதுக்கடுத்து ஆட்டோ ரிப்பன் கோடிங் மிஷின் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாக்கு. இது வந்து மோட்டர் டைப்டு ரிப்பன் கோடிங் மிஷினு. இது வந்து மேனுவல் ரிப்பன் கோடிங் மிஷின், ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறது ரிப்பன் கோடிங்கு. இது நியூமேக்ஸ் மிஷினு. ரெண்டாவது வந்து இதெல்லாம் சாம்பிள்ஸு. பாட்டிலு, நெய் பாட்டிலு, ஆயில் பாட்டிலு, டின் பாட்டிலு, இண்டக்ஷன் சீலிங் மிஷினு, பவுச் சீலிங் மிஷினு இந்த மாதிரியான ஃபில்லிங்கு, லேபிளிங்கு, பிரிண்டிங்கு இந்த மாதிரியான சாம்பிள். இதெல்லாம் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கடு. இது வந்து பவுச்செல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கடாக போடுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மசாலா பொடி, ஸ்நாக்ஸு, நெய், ஊறுகாய், விபூதி, இது சோப் ஆயிலு இந்த மாதிரி பால் பாக்கெட்டு, ஊறுகாய் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் பண்ணுறக்க சாம்பிள்ஸு. இது வந்து லிக்விடு ஃபில்லிங் மிஷின்ஸு. நம்ம ஆயிலு, பினாயிலு, நெய் ப்ளஸ் வந்து நம்ம சர்பத்து இந்த மாதிரிகளை ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுறது. இதுலேயே வந்து நமக்கு 1/2 லிட்டருக்கு இருக்குது, 1 லிட்டருக்கு இருக்குது. இதுலேயே பேஸ்ட் இருக்குது, லிக்விடு இருக்குது. ரெண்டாவது வந்து இதுக்கு கம்பர்சர் தேவை, நீடடு. ஏன்னா ரிமாட்டிக் யூஸ் பண்ணுற மிஷினுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கம்பர்சர் யூஸ் பண்ணி ஆகணும். ஏர் மூலமாக தான் சிலிண்டர் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து கண்டினியூ பேண்ட் சீலிங்கில் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் 2 இருக்குது. இதில் 5 kg, 1 kg, எஸ்எஸ், எம்எஸ்ன்னு சொல்லி மிஷின்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக் இருக்குது. ஒரு 20-25 பீஸ் எப்பயும் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் அதிகமாக மூவ் ஆகிற மிஷினில் எப்பயும் 10, 15, 20 வச்சுருப்போம். இது வந்து இட்லி மாவு ஃபில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீஸும் வரும். ஒரு 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாங்க முன்னாடி பேஜுக்கு போகலாம். இதெல்லாமே அதே மாதிரி சாம்பிள்ஸு. ஸ்டாண்டிங் பவுச்சு, குக்கீஸு, மசாலா, சோடா ஃபில் பண்ணிடுறது. ரெண்டாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஃபில் பண்ணுறது, ட்ரே ஃபில் பண்ணுறது, மாவு, இட்லி மாவு ஃபில் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபில்லிங் மிஷின்ஸு. இது 5 kg பேண்ட் சீலிங் மிஷினு. இதுவும் அதே மாதிரி கிரானுல்ஸ் ஃபில்லிங் மிஷினு. 100 கிராம்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற சூட்டு. எல்லா சைஸ் சூட்டும் இருக்கும். அப்படி இல்லாத சைஸ் சொன்னீங்கன்னா 3 or 4 டேஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின், பவுச் சீலிங் மிஷின்ஸு. நம்மளோட ஃப்ரண்ட் பேஜு, நம்மளோட பேனல் போர்டு, கஸ்டமர்ஸு, சர்வீஸ்க்கு பசங்க எல்லோரும் வேலை பார்க்குற வெஹிக்கிள்ஸு. இது வந்து இளநீ ஓட்ட போடுறது, ப்ளஸ் வந்து இளநீ குடிச்சிட்டு கட் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஸ்ட்ராப்பிங் மிஷினு, பாக்ஸ் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி டைல்ஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்துறது. இது வந்து ஜூஸ் பாக்கெட்டு, மோர் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு இந்த மாதிரி மிஷின்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் டெமோவுக்கு வச்சுருக்கேன். சாம்பிளுக்கு ட்ரையல் எடுத்து ஓட்டி காமிக்கிறதுக்கு, ஆர்டர் கிடச்சோன்னே செய்கிறது. இது நெய் பாக்கெட் மிஷினு. சேசை பாக்கெட்டு போடலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பேஸ்ட்டாக இருக்கிறதும் ஃபில் பண்ணிக்கலாம். இது மசாலா ஃபில்லிங் மிஷினு, ஆக்கர் டைப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. 50, 100, 20 பண்ணிக்கலாம். இது வந்து கிரானுல்ஸ் ஃபில்லிங் மிஷினு.
கடுகு மிளகு சீரகம் ஃபில் பண்ணுறதுக்கு 50 100க்கு. இது சோப்பு தூள் ஃபில் பண்ணுறதுக்காக மெக்கானிக்கல் டைப்லேயே ரிமாட்டிக் சீலர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், டபுள் ட்ராப்பில் பண்ணியிருப்போம். இதுவும் 50 100 பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி கடுகு மிளகு சீரகம் உளுந்து கிராசரி ஐட்டம் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். 50 100 மெக்கானிக்கல் டைப்பு. இது வந்து ஊறுகாய் ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் பவுச்சு சைடு சிலி 3 சீலர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பீஸோட வேணாலும் ஊறுகாய் ஃபில் பண்ணிக்கலாம். இது செமி ஆட்டோமேட்டிக்கு கப் டைப்பில் கிரானுவல் ஃபில்லிங்ஸு 1/2 கிலோ 1 கிலோ பவுட்ருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ரவை, நாட்டு சக்கரை, இந்த மாதிரி ஹெர்பல் பவுட்ரு. இது வந்து ஆக்கர், செமி ஆட்டோமேட்டிக் ஆக்கரு. சின்ன சின்ன ஐட்டத்துக்கு வந்து பாட்டிலில் பவுச்சில் பிடிச்சிக்கிறது. இது ஆட்டோமேட்டிக்காக பவுச்சு பாக்கெட்டு, ஆயில் பாக்கெட்டு 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு டபுள் ஹெட்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்பேரு, ஆக்சசரிஸு. வீடியோ எடுக்கிறனால இன்ஜினியர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓகே, பேக் சைடில் போவோம். மோட்ரு, எக்ஸ்ட்ரா பழைய மிஷின்ஸு. ரெண்டாவது வந்து இந்த சைடில் இருக்கிற மிஷினரிஸ்லாம் காமிக் பண்ணேன். பேக்கிங்க்கான மெட்டீரியலு, டோரு, இந்த மாதிரிகளுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு. இது கப் ஃபில்லிங் மிஷினு, பாப்கார்ன் இதுக்கு பண்ணிக்கிறது. இது ஜூஸ் பண்ணிக்கிறது. இது ட்ரே சீலிங் மிஷின் பண்ணுறது. இது மினி வேக்கம் பண்ணுறது. இது வந்து பேஸ்ட்டு, அப்பளம் பார்த்தது லிக்விடு, இது பேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து வாட்டர் பாக்கெட், வெப் சீலர் இதுகளை பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வீடியோ 7 நிமிஷம் 8 நிமிஷம் போயிடும். ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி எல்லாம் இண்டிவிஜுவலாகவும் எல்லோரும் ஒவ்வொரு மிஷினையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபர்தராக கம்பெனியில் கொடுத்து ட்ரையல் எடுத்ததும் இருக்கும். ஓகேவா சார்? மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும், ட்ரையல் எடுக்கணுனாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்ரீ பேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாய்ஸ் நெகட்டிவ் வீடியோவில் சந்திக்கலாம்.